மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவித்தொகையை உயர்த்தி வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தலைமைச் செயலகத்தை முற்றுகையிடப் போவதாக அறிவித்து போராட்டத்தில் ஈடுபட்ட மாற்றுத்திறனாளிகளை போலீசார் கைது செய்தனர். அரசு வேலைவாய்ப்பில் 3% இடஒதுக்கீடு வழங்க வேண்டும், மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கக்கூடிய உதவித்தொகையை உயர்த்தி வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மாற்றுத்திறனாளிகள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் நேற்று அறிவிக்கப்பட்ட இடைக்கால நிதிநிலை அறிக்கையில் மாற்றுத்திறனாளிகளுக்கு எந்த அறிவிப்பும் வெளியாகாததால் தலைமைச் செயலகத்தை முற்றுகையிடப் போவதாக அறிவித்து எழிலகம் அருகே மாற்றுத்திறனாளிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட நூற்றுக்கணக்கான மாற்றுத்திறனாளிகளை போலீசார் கைது செய்தனர். நேற்றைய மானிய கோரிக்கையில புது நிதிநிலை அறிக்கை தாக்கல் பண்ணும்பொழுது எந்த விதமான அறிவிப்பையும் எங்களுடைய கோரிக்கை சம்பந்தமாக தமிழக அரசு கொடுக்கவில்லை. இது எங்களை பெருத்த ஏமாற்றத்துக்கு உள்ளாக்கி இருக்கிறது. இந்த நிலையில 17ஆம் தேதியாக இன்னைக்கு மாற்றுத்திறனாளி சங்கங்களினுடைய கூட்டு இயக்கம் இன்றைக்கு மறுபடியும் எங்களுடைய போராட்டத்தை தொடங்கி இருக்கிறோம். இன்னைக்கு காலையில எங்களுடைய மாற்றுத்திறனாளி நண்பர்கள் தமிழகம் முழுக்க இருந்து வந்த நண்பர்களை ஆங்காங்கே ரயில்வே ஸ்டேஷன்ல, பஸ் ஸ்டாண்ட்ல இங்க வந்து இறங்கணும், பஸ் விட்டு இறங்கணும்னே கைது பண்ணி எங்களுக்கு தங்க முடியாத இடத்துல ஒரு கழிவறை கூட இல்லாத இடங்கள்ல தான் கொண்டு வந்து வச்சிருக்காங்க. இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். எங்களுடைய போராட்டம் தொடரும்.